என்னுடைய பெயர் காயத்ரி. இயற்கை எழிலோவியம் நிறைந்த ஊர் எங்களுடைய ஊர். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஒரு வீட்டு பிள்ளை போல் அவ்வளவு பாசமாக இருப்பார்கள். ஜாதி மத பேதமின்றி ஒரு வீட்டு பிள்ளை போலும் ஒரே குடும்பம் மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். எனக்கு 2 அண்ணன்கள், ஒரு அக்காள். என்னுடைய தகப்பனார் ஒரு மது போதைக்கு அடிமையானவர். என்னதான் மது போதைக்கு அடிமையானவராய் இருந்தாலும் நல்லொழுக்கத்தை கற்றுத்தந்தவர். முதலில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்க தவறமாட்டார். ஒவ்வொரு நாளும் மது போதையிலும் நிதானத்திலும் இருக்கும் போதும் போதையில் பாடிய பாட்டை பாடிய மாதிரியே சொல்லிக்கொண்டே இருப்பார். இதற்கு அப்புறம்தான் படிப்பு எல்லாமே என்று. அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி, மூத்த அண்ணன் மூத்த அக்கா, இளைய அண்ணன் இளைய அக்கா என்றுதான் அழைக்க வேண்டும். அண்ணா என்று கூப்பிட்டால் கோபம் வரும். நீ இப்போது அண்ணா என்று கூப்பிட்டாய், நீ 2 பேரில் யாரை கூப்பிட்டாய் என்று அவர்களுக்கு தெரியும். 2 பேர் இருக்கிறார்கள், மூத்த அண்ணன் இளைய அண்ணன் என்று கூப்பிடுவதுதான் சரியானது. மூத்த அண்ணன் இளைய அண்ணன் என்றுதான் கூப்பிட வேண்டும். அவ்வளவு கண்டிப்பானவர். அவருடைய முறைப்பு பார்வையிலேயே பயந்திடுவோம். மிகவும் கண்டிப்பானவர். அக்காவுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு அண்ணனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவனுக்கு குடும்பம் தான் முக்கியம் என்று அவன் தனியாக சென்று விட்டான். ஆனால் நான் படிப்பிலும் பயங்கர சுட்டி, ஒழுக்கத்தில் சொல்லவே வேண்டாம். ஆதலால் என்னை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். என்னை மட்டும் தேவையில்லாமல் திட்டமாட்டார், அடிக்க மாட்டார், கோபப்பட மாட்டார். இப்படியே வெகு நாட்கள் சந்தோஷமாகவும் சங்கடமாகவும் போய்கொண்டிருந்தது எங்களுடைய வாழ்க்கை. இந்த நேரத்தில் தான் என்னுடைய அம்மா பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு நொடியிலே என்ன நடந்தது என்று தெரியாமலேயே இறந்துவிட்டார். இதன் பின்னர் உறவுக்காரர் அக்கம் பக்கத்தினர் மேலும் அதிக பாசம் வைத்திருந்தனர். என்னை நன்றாகவும் கவனித்துக் கொண்டனர். உறவுக்காரர்கள் எப்போதாவது தான் வருவார்கள். வந்து பரிதாபப்பட்டு கொண்டு செல்வார்கள். சில சமயங்களில் திரும்பி கூட பார்க்காதது மாதிரி போவார்கள். ஆனால் அக்கம் பக்கத்தினர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு நொடியும் என்ன செய்கிறாய், ஏதாவது சாப்பிட்டாயா, ஏதாவது சாப்பிட கொடுப்பது, ஆறுதல் சொல்வது எல்லாமே அக்கம் பக்கத்தினர் மட்டும்தான். அம்மா இல்லாத கவலையில் அக்கம் பக்கத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் என்னை மேலும் மேலும் மெய் சிலிர்க்க வைத்தது. ஏனென்றால் என்னை எல்லோரும் விட்டு தனியாக சென்றனர். அப்பா மட்டும்தான் கூடவே இருந்து கவனித்துக்